வந்தேன் பொன்னூர் அந்த சத்திர உதய பாபா என்னுடைய தங்கச்சி யுவாடா அது மட்டும் கிடைக்காது. அவ ஏன் திரும்ப வந்திருக்கா? நல்லா இருக்கமா அடுத்த மாசம் அது நான் ஒண்ணுடா அட்வான்ஸ் ஏறி போடுவோம். 4 லட்சம் சம்பாதி ஆம்பளை வயசு ஆடுறவங்களாம் பவர் இல்லம்மா. இந்த துணி தந்த வைக்கிறவங்களுக்கு தான் பவர். என்ன அப்படியே ஒரிஜினல் மாதிரி அடிக்கிறது. அடுத்த தெரியுமா? இப்பொழுது இந்த கூட்டத்தை மீண்டும் கூச்சலாக ஆக்குவதற்காக டீ கொதிக்க வைத்திருக்கிறார்கள் இளைஞர்கள். இப்பொழுது கொண்டு வரப் போகிறார்கள். தூங்கி மடிந்து கொண்டிருக்கும் செடிகளை இப்ப மீண்டும் கிளம்ப போகிறார்கள். விழிப்புணர்வுகள் அமைதியோடு அமர்ந்திருங்கள். இளைஞர்கள் தயார் செய்துட்டார்கள். டீக்காரங்கார அங்க போறான், என்ன கலக்கிறான்னு தெரியல. ஐயோயோ புளியாங்கோட்டை தூள் கலக்குறாங்களா? நன்றி நன்றி. இளைஞர்கள் 2வது முறையாக இந்த பணியில் மக்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக கொடுக்க போறாங்க. யாரும் சத்தம் போடாத கேட்டுட்டே இருங்க. நான் வேற இந்த நல்ல நேரத்திலே மேல்மருவத்தூர் கிராமத்தை சேர்ந்த எங்கள் கலைதேவி நாடக மன்றம் என்றாலே ஒரு தனி விருப்பம் கொண்ட ஐயா மில்டரிங் கான்ட்ராக்டர் மூர்த்தி என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் எங்கள் கலைதேவி நாடக மன்றத்திற்காக ரூபாய் 1001 வாரி வழங்கியிருக்கிறார். வாரி வழங்கிய ஐயா அவர்கள் எல்லாம் அல்ல அந்த முத்துமாரி அம்மன் அருள் பெற்று நீடோடி கால வாழ வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறோம். பாய் எடுத்துக்காங்க போறான். உட்காரு உட்காரு உட்காரு. ஐயோ நீங்களே போயிட்டுன்னா நாங்க கிளம்பிடுவோம். அம்மா நீங்க இருக்கிற சைக்கிள் தான். இந்த கிராமத்துல ஒரு கிராமத்துக்கு வரலடா. அதனால 6000 ரூபாய் கொடுத்து பாத்தியா 6000 ரூபாய் கொடுத்து இந்த ஞாபக கிராமத்துல யாரா வரீங்களாப்பா? கை தூக்க யார் வராங்கன்னு பாக்குறேன். அப்படியே சுத்ததாடா நான் இந்த கோலம் எனக்கு வேண்டுதல் நீ இங்க
எனது அந்தரங்க காதலை சந்திக்க வந்திருக்கிறேன். இது காதலிடா? நம்மளுக்கு முன்னாடி கரண்ட் பில் கட்டுவோம். எனக்கு அதான் எனக்கு யாவுத்தி மண்டல சந்தோஷமா ஆடி பாடி கொண்டிருக்கிறேன். ஆனாலும் அனுதினமும் தென்தாமரை மலர் போன்று இருக்கக்கூடிய உங்க முகமாகப்பட்டது எதற்காக இப்படி வாடி குத்துக்கள் மாதிரி நின்னுக்கிறனே, அப்படி என்னங்க சிந்தனை உங்களுக்கு? நீ சந்தோஷமாக இருக்கிறாய். ஆமா, நான் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். என்ன சொல்றீங்க? உண்மைதான். என்னங்க வந்தது? நாட்டு என்ன இளவரசன் ஆச்சு மக்களுக்கு ஆமா, அவமானப்படுத்தி விட்டார். என்ன நாட்டு இளவரசன் மேல் அவமானப்படுத்தி விட்டார். கொஞ்சம் பாத்துக்கிட்டு அமைதியா இருந்தீங்க. என்ன செய்வது? என்ன சொன்னா? அதை சொல்லத்தான் உன்னிடம் ஓடோடி வந்திருக்கிறேன். என்னங்க சொன்னா? பார்த்து வேலைக்காரன் கூலிக்காரன் ஐயோ செருப்புக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறார். ராஜா, ஐயா, மச்சி. உங்களை பார்த்தா இப்படி ஒரு வார்த்தை சொன்னா சரி. இத பாத்துக்கிட்டு நீங்க சும்மாவா இருந்தீங்க? அது மட்டும் கிடையாது. இப்போது எதற்காக என்ன சந்திக்க வந்திருக்கீங்க? அது மட்டுமல்ல, என்னங்க? வருகிற வெள்ளிக்கிழமை அவளுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடக்க போகிறது. அப்படியா? இந்த மஞ்சள் நீராட்டு விழா ஐயா, மரண விழாவாக இருக்க வேண்டும். உன்னிடம் தான் இருக்கிறேன். நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. கூறுகிறேன். அப்படியா இருக்கட்டும். இவ்வளவுதானே? என்னங்க? ஆவது பெண்ணால், அழிவது பெண்ணால், சாவது பெண்ணால், சகலம் என்னால். நீங்க கோடு போடுங்க. இருவரையும் விடக்கூடாது. ஆனால் ஒன்று, நாம் இருவரும் அந்தரங்க காதலர்கள். மன்னர் அரசபையில் நாம் இருவரும் அண்ணன் தங்கை போன்று நடிக்க வேண்டும். வெறும் நடிப்பு மட்டும்தானே? நடிப்பு மட்டும்தான். நடித்துதான் இந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும். புறப்படு. நாட்டை பற்றி கோபமாக இருக்கின்றது. இது அனைத்தும் அமைச்சர் தலைமையில் தான் நடக்கிறது. மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. தங்கையை பார்க்க வேண்டுமே தங்கா.
ஊரா தீடுதி உள்ளமெல்லாம் வாக்குதி அம்மா ஒரு தாலியா யானே தானா பொம்பளைன்னா அடம்பு ஓட போறது எப்படி இருக்குனா நடந்து வைக்க போறீங்க இன்னத்த வாரிக்கு போலாம் அப்படின்னா தட்டு பாதி வெத்தலை பக்கம் வாழ பார்த்தா மெயினவே எனக்கு மெயின்ல ஓடமா மெயின் வந்து எனக்கு வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாவோ இப்படினா ஆகுது என்ன தெரியல பெண்டு என்ன கேக்குறடே பேன்ல நான் பஸ்ல கால் எடுத்து வச்சேனா பெண்டாய் போச்சு என்ன பார்த்து இது பார்த்து என்னோட வயசு இருக்கு வாய் ஆமா ஏண்டா நாங்க வச்சிட்டோம் கிடையாது ஏண்டி நான் இருக்கிறேன்னு உங்களுக்கு எல்லாம் பூத்தாங்க நானு உனக்கு வைக்க தெரியுமா பாம்படிச்சம்மா உனக்கு வைக்க தெரியுமா கேட்டேன் நான் வச்சு உன்னை பார்க்கல இல்ல சத்தியமா இது வரைக்கும் எந்த ஒரு விசேஷத்தையும் உன்னை பார்த்ததே கிடையாது பார்க்கல நானும் அமைச்சரும் சேர்ந்து வைக்க போறோம் எங்க வச்சீங்க? வைக்க போறியா நானே வைக்க போறோம் ஏன் தனியா வைக்க மாட்டீங்களா? துப்பு வைக்க போதே ஏண்டி, சீக்கிரம் வைக்க நாங்க பார்த்து கத்துக்கிறோம் வைக்கிறப்ப மாறு அடிச்சு போடுடி நீ ஆணினா அடிச்சுட்டு போடி எவ்வளவு பேர் உட்காந்து சீக்கிரம் வேடா வேடா நான் முள்ள போறேன் ஐயா எப்படி ராசியா சிம்மராசி பரவாயில்ல சந்தனம் பூசி நல்லது வைக்கிற ஒரு 7 பேர் வாங்கலாம் ஏண்டி சீக்கிரம் வைடி எதை பார்த்து துடிக்கிறான்னு ஏய் துப்பு சேரு கட்டி இது பண்ணு சிங்கார வேலனே
நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ ஆம்பளையா பொம்பளையா? அது ரொம்ப நாளா கம்பெனிக்கே சந்தேகமா இருக்கு. அப்படியே பொம்பளை மாதிரியே இருக்குடா. மகன் ஒரு வந்துப்பா அமாவாசைனா நான் பழம் தூக்கி போடுவேன். ஏய் மலன் மாடி இதுவா நாட்டியா? இதுவா நாட்டியா? இதுவா நாட்டியா? சேத்துல போக்கு நடக்குதே. இதுவா நாட்டியா? இதை விட நாட்டியா? சிறப்பான நாட்டியம் என்ன இருக்கிறது? உங்கள் கைவசமா? யாரது? எனக்கு ஒரு தங்கை இருக்கிறார். உங்களுக்கு தங்கையா? நாட்டியம் அற்புதமாக இருக்கும். சிறப்பாக இருக்கும். இப்போதான் பார்க்க போகிறேன். மனசு வாருங்கள். இப்போதான் அடிக்கிறேன். என்னடா அமைச்சரின் தங்கையடா? தங்கச்சா என்னடா? இவள் தான் என் தங்கை. கோவலா சிகரம் போனோம். என்னாச்சு? டேய், கோவலா, அடங்கிரு.
அண்ணா, இவங்கதான். சரி, நாட்டு இளவரசி. அப்படியா? நாட்டு இளவரசர் வணக்கம் வணக்கம் சொல்லு. இவர்களை விட்டா கூடாது நீ வருத்தமா ஜாக்கிரதை. இளவரசி அம்மா. வாழ்த்துக்கள் அம்மா. இளவரசரே, தாங்களுடைய வாழ்த்துக்கள் இளவரசரே. வாழ்க்கை நலமோடு இருக்க வேண்டும் பெண்ணே. அப்படியா? ஆமா, உங்க பேர் என்ன? ஐயா, என்னுடைய பேர் தான் கச்சலை. அப்படியா? ஆமா. அழகான பெயர். நாட்டின் சிறப்பாக இருந்தது. என்ன தசத்தாரே? பேர் சொல்லி உன்னை குடிமகன் இதற்கு முன்பதாக நாட்டிய பெண்கள் வந்து நாட்டியம் ஆடினார்கள். அவள் ஒரு சிறப்பா எடுப்பது கிடையாது. இவள் வந்து நாட்டியம் ஆடினாலே பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது, தங்களுக்கு விருந்தளித்தது. அதனால என்னுடைய மணமகன்று அவளுக்கு ஒரு பரிசு தரப்போறேன். உங்களது விருப்பம் போல் செய்யம்மா, தடை என்பதே கிடையாது. அப்படியா இருக்கும். ஆமா இளவரசி அம்மா. இங்க வாம்மா. அம்மா, என்னுடைய பெயர் தான் கச்சிலை. அப்படியா? பெயருக்கு ஏற்ற உருவம், உருவத்திற்கு ஏற்றவாறு அழகு, அழகுக்கு ஏற்ற நடனம் பார்ப்பதற்கு மிகவும் சிறப்பாக இருந்தது. அதனால என்னுடைய மணமகன் உனக்கு ஒரு பரிசு தரப்போகின்றேன். அது என்ன பரிசு தெரியுமா? நான் குழந்தையாக இருக்கும் பொழுது என்னுடைய தந்தை
முத்துக்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து சேர்த்தி இந்த முத்தாரம் அழகை எனக்கு கொடுத்தார். அப்படியா? உன்னுடைய நாட்டியத்தை பார்த்து மிகவும் பிடிச்சிருந்தது. அந்த ஒரே ஒரு காரணத்தினால் இந்த முத்தாரம் அழகை உனக்கு நான் பரிசாக தரப்போகிறேன். அம்மா நீங்க பாருங்க, நான் இதுவரை எத்தனையோ நாட்டுல போய் நாட்டியம் ஆடி இருக்கேன். ஆனாலும் இப்படியாப்பட்ட பரிசு நான் பெற்றதே கிடையாது. ஆனாலும் இந்த பரிசு எனக்கு திருமணியை வாங்குவது விருப்பமே கிடையாதுமா. அதனால இந்த பரிசு நான் வாங்க வேண்டும் என்றால் நான் கொடுக்கக்கூடிய பரிசு நீங்க பெற்றுக்கொள்ளுங்கம்மா. நான் நிஜமா வாங்கிக்கிறேன், கண்டிப்பா வாங்கிக்கிறேன், உண்மையா வாங்கிக்கிறேம்மா. போதும் நிறுத்தங்களுடைய வார்த்தையை. நான் யாரு? ஒரு நாட்டு இளவரசி. ஒருவருக்கு கொடுத்துதான் பழக்கம், ஒருவர் இடத்திலிருந்து வாங்கி பழக்கமில்லை. நீ தரக்கூடிய பரிசு எனக்கு வேண்டாம். அப்படியா? அப்படி என்றால் நீங்க தரக்கூடிய பரிசு எனக்கு நான் புறப்பட்டு வரேம்மா. இருந்தாலும் உன்னுடைய பிடிவாதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது. அப்படியா? அந்த ஒரே ஒரு காரணத்தினால் நீ தரக்கூடிய பரிசை நான் பெற்றுக் கொள்கின்றேன். அப்படியா? இப்பொழுது இந்த முத்தாரத்தை வாங்கிக் கொள். அப்படியா? ஆகட்டுமா. இந்தாங்கம்மா. ஆமா, என்ன இது? அம்மா இதுதான் மா பலாவால் என்று சொல்லக்கூடிய முக்கணி சாரி. இதன் மகத்துவம் என்ன தெரியுமா? என்ன? அம்மா இந்த பழரசத்தை நீங்கள் அருந்தினால் உங்களுக்கு என்றுமே வயதாகாது. இன்று இளமையாக இருப்பது போல் என்றுமே இதோ இளமையோடு இருப்பீங்கம்மா. அப்படியா? இதை அருந்துங்கள். என்னுடைய நலம் கருதி எனக்கு தர. உண்மைதான் அப்பா. அப்படியா? ஆகட்டும். சரி, அப்படி ஒரு விரும்ப போ. அண்ணா இங்க எழுந்து வாங்கண்ணா. என்னம்மா? அண்ணா, அவளுக்கு நான் பரிசு கொடுத்து விட்டாய். அதற்கு பதிலாக எனக்கு அவ ஒரு பரிசு கொடுத்திருக்கிறான். என்னம்மா சொல்ல? நாம் கொடுத்துதானே பிறகு வாங்கி ஒருபோதும் பழக்கம் இல்லையே. அண்ணா, நான் எவ்வளவு எடுத்து சொன்னேன். அவ ரொம்ப பிடிவாதக்காரியா இருக்கிறா. அப்படியா? நான் என்ன செய்யறது? ஆமா, அந்த பெண் என்ன பரிசு கொடுத்தா? இதுதான் அந்த பரிசு. என்னம்மா இது? என்ன தெரியுமா? மாப்பலா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணி பழரசம். இதை அருந்தினால் எப்பொழுதும் இளமையா இருப்பாங்க. அப்படியா? வயது ஆகாது. அப்படி என்றால் அந்த பெண் உனக்கு தானே கொடுத்தா, நீயே அருந்துமா அத? என்னம்மா? அண்ணா, நான் யாரு உனக்கு? எனது தங்கை நாட்டு இளவரசி. அது மட்டுமா? நான் இதே நாட்டுல வாழ போறவளா? கிடையாது. திருமணம் முடிச்சு என்னோட புகுந்து வீட்டுக்கு போக போறவன். அதனால இதை அறிந்து எனக்கு என்ன பயன் இருக்குது? ஒன்றும் கிடையாது. அப்படியா? அப்படி என்றால் நான் அறிந்தினால் என்றுமே இளமையாக இருப்பேன். நாட்டு மக்களை சீரம் சிறப்போடு பார்த்துக் கொள்வேன். ஆமா, இதுதான் உன்னுடைய ஆசை. தங்க குடும்பம் நான் அருந்த போறோமா? ஆகட்டுமா? ஒரு மாதிரியா இருக்குது. இங்க பாருங்கண்ணா, பழரசம் அப்படிதான் இருக்கும். ஒண்ணு ஆகாது. நீங்க குடிங்க. ஆபத்துன்றது வராது. நீ சாப்பிட்டுக்கிறியா? எது? அப்படிதான் இருக்குன்னு சொல்லி அதுவா கேட்டோமா? எதற்காக அப்படி சொன்ன தெரியுமா? 3 பழரச சாறு அதுல இருக்கு. நெடியா இருக்கும். ஒண்ணு ஆகாது. என் கிட்ட வரும்போதே தெரிஞ்சுக்கிட்டாது ரொம்ப நெடியா இருக்கு. ஆமா, சரி, மாதிரியா இருக்கல கூட்டு போமா. அப்படியா சொல்றேன்? ரொம்ப அதிகமா சாப்பிடுது. இதை சாப்பிட்ட உடனே என் மனமும் ஒரு மாதிரியா இருக்கின்றதம்மா. மாதிரியா? அந்த பெண் எங்க இருக்கிறா? அதோ எங்க இருக்கிற அந்த பெண்ணு? இங்க இருக்கா. எவ்வளவு அழகா இருக்கின்றார். அப்படியா? என்றால் இந்த மண்ணோடு மாறி நான் அடி ஆட்டை மாற்றம் காத்தடிக்க Thank you.
உங்களுடைய புத்திகளை விதைத்து விட்டதா இல்லை அறிவைத்தான் எழுந்து விட்டீர்களா? அண்ணா, எத்தனை நாட்டு மன்னர்கள், எத்தனை நாட்டு இளவரசர்கள் இந்த மாபெரும் சபையில் அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. கேவலம் அவ யாருன்னா என்னுடைய மஞ்சள் நீராட்டு விழாக்கு நாட்டியமான வந்து ஒரு தாசி. என்ன பத்தி தாசின்றாலே நான் பேசியா என்ன பத்தி தாசி பேசிட்டாலே இந்த ஊர்ல இருக்கிற ஆளுங்க எல்லாம் பாத்துட்டாங்க. இதுக்கப்புறம் யாருக்கு திருமணம் செய்துப்பாங்க? எதுக்கு எப்போது உன்னை பார்த்தவள் தாசி வேசியது உரைத்தாலோ எப்போது பார்த்தேன் அப்போது உன் மீது நான் ஆசைப்பட்டு விட்டேன். இனிமேல் வாழ்ந்தால் உன்னோடு இல்லை என்றால் இந்த மண்ணோடு மாண்டு நான் இருந்து விடுவேன். திருமணம் எப்போது சபையில நான் உன்னை திருமணம் நாட்டுக்கு நீ மகாராணி. அப்படியாங்க? இனிமேல் நாட்டுக்கு நான் தான் எனக்கு இந்நாட்டு மகாராணின்னா இந்நாட்டு மன்னர் நீங்க. அவளுக்கு நான் அண்ணி தானே, என் நாத்தனார் தானே. என்ன ஒரே ஒரு வார்த்தை அண்ணின்னு சொல்ல சொங்க, அது போடுங்க எனக்கு. ஆமா, அப்படியா? இத்தனை பேர் இருக்கின்ற சபையிலே உன் கடமையை நடித்து விட்டாய். போனால் போகட்டும் என்று விட்டு வருகின்றேன். ஆனால் அந்த தெய்வத்தை பார்த்து தாசி வேசி என்று சொல்லலாமா? அவள் உனக்கு தெய்வமா? கோபுரம் எங்கே, குப்பை மேடு எங்கே? உனக்கும் அவளுக்கும் ஏணி வைத்தால் கூட கெட்டாது. என்ன அவ யார்? என்ன அவ ஒரு தாசி, அவ ஒரு வேசி, அவ ஒரு செவிடி. அவளுக்கு பொருத்தமானவள் அவள் கிடையாது. தாசி வேசி என்று சொல்லவே கூடாது. அவளை நான் திருமணம் செய்து விட்டேன். இனிமேல் அவளை அண்ணி என்று அழைக்க வேண்டும். ஒரு முறை அவளை அண்ணி என்று சொல்லிவிடு. சொல்ல முடியுமா? முடியாதா? அவளை அண்ணி என்று நான் அழைக்க வேண்டுமா? நிச்சயமாக என்னால் முடியாது. முடியாது, முடியவே முடியாது. உயிரோடு கலந்து உறவாடி மகிழ்ந்து
துடிப்பதென்ன மனதாலே துடிப்பதென்ன நீங்களா இப்படி மனமாறி என்னை சாட்டை கொண்டு வெட்ட எழுவது நியாயமாகும் அண்ணா. அடிச்சு போத நினைச்சு போது நிறுத்திக்கோங்க வாங்க. ஆமா அவன் நம்ம தாசி வச்சுன்றா நீங்க நம்ம அடிக்க மாதிரி அடிக்கிறீங்க. 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறீங்களா? நான் உனக்கு தோக செய்ய நீ இவ்வளவு அடி அடிச்சியே ஒரு வார்த்தை அண்ணின்னு சொல்லிருப்பாளா? அந்த அளவுக்கு அடிக்கிற பழக்கம் நீ. அப்படியா? ஆமாங்க சரி விடுங்க. அவளை அடிக்கிறா தேவையில்ல. அவ யாரு? உங்க கூட பிறந்த தங்கச்சி என்னுடைய நாத்தனாருங்க. சொல்லாது எந்த சதிகாரி இந்த தெய்வத்தை பார்த்து சொல்லலாமா? என்னுடைய மகளா இருந்திருந்தா அவ சொல்லியிருந்தா தவற நினைச்சிருப்பனா? ஒரு பெண்ணோட மனசு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க. என்னதான் இருந்தாலும் என்னுடைய நாத்தனாருங்க. அதனால என் நாத்தனார் கிட்ட ஓரிரு வார்த்தை நான் பேசிட்டு வந்துடுறேன். நீங்க அரண்மனை உள்ள போயிட்டு போறதுக்கு முன்பாக சுடு தண்ணி வச்சிருக்கிறேன். நல்லா குளிச்சுட்டு தூங்குங்க. அப்படியா? சீக்கிரமா வந்துருச்சோ. அந்த படுபாவி இனிமேல் என் தங்கையே கிடையாது. நானும் அவள் கண்ணனும் கிடையாது. அதிகாரி தவறு செய்து விட்டாலே இந்த தெய்வத்தை பார்த்து தாசி என்று சரி நான் பஞ்சல இருக்கிறேன். வர சொல்ல 18:43 வாங்கிட்டு வா. 2 என் தம்பி தினேஷுக்கு 1 எனக்கு. முத்தழகி முத்தழகி அப்படிலாம் பேசக்கூடாதுமா. இங்க பாரு நான் யாரு? தானே இல்ல போனா போகட்டும். யாரு? என்னுடைய நாத்தனார் தானே. ஒரு சில வார்த்தை தப்பா பேசியிருந்தாலும் நான் தான் மன்னிச்சு ஏத்துக்கணும். மன்னிக்கிறதுக்கு நீ யாருடி? நீ யாரு? உனக்கு என்ன தகுதி இருக்கு? சரி சரி எனக்கு தகுதியே கிடையாதுதான். இந்த சேர்ல இந்த சேர நீ உட்கார்ந்துட்டனா இந்த நாட்டை விட்டு நான் புறப்படுற மாதிரி உட்காரு. பாமா உட்காருமா உட்காரு. என் செல்லம் பாரு நான் சொன்ன உடனே கடிச்சு போய் இது மாதிரி யாரும் நாட்டாளி கிடைப்பாங்களா? நான் புடிச்சு வச்சபடி என்னதான் நீ சொல்றீங்க அதுக்கு சரி அதெல்லாம் போகட்டும். நான் யாரு? என் நாட்டு மகாராணி ஒன்னனுக்கு பொண்டாட்டி உனக்கு அண்ணி. ஒரே ஒரு வார்த்தை அண்ணின்னு சொல்லுமா. என் செல்லம் அப்படியே உன தங்கத்தை தொட்டு நாளாட்டம் அப்படியே கையில கேந்துருக்கீங்க. உனக்கு நடக்க விட மாட்டேன். அப்படியே கையிலே இருக்குடா. சரி விடு அதெல்லாம் போகட்டும். ஒரே ஒரு வார்த்தை அணின்னு சொல்லுமா. பொடி பண்ணி பரவாயில்ல சின்ன குழந்தை. இதுவே அவ அம்மா இருந்திருந்து அவளுக்கு நல்லது கருத்தை சொல்லி வளர்த்திருந்தா அவ இப்படி எல்லாம் பேச மாட்டா. கூலி போட்டு இப்ப சுத்தி நடந்து வைங்க உள்ள அப்புறம் போடுவீங்க. சரி வை மாமா வர அப்புறமா. சரி இறுதியா கேக்குறேன் அண்ணு சொல்ல முடியுமா? முடியாதா? நான் உறுதியா சொல்றேன் என்னால சொல்ல முடியாது. சொல்ல முடியாதா? சொல்ல முடியாதா? சொல்ல முடியாதா?
ஒரு 200 ரூபாய் ஆமா மொள 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 ஈவு இந்த டீ கொடுத்தா கெட்டுட்டாரு இப்ப வந்து பொறுமா கூட எல்லாரும் பெருமையா சக்காத்திங்களா பொறுமா குடிக்கிட்டு இருங்க நம்ம பாக்காத்த பார்த்து மாரி சைலண்ட் சைலண்ட் ஏய் சப்போர்ட் நடிய சப்போர்ட் 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 நான் உனக்கு சப்போர்ட் சப்போர்ட் நடிய ஏன் சப்போர்ட் எதுக்கு சப்போர்ட் பேசுறேன் அப்படி இல்லையா ஆமா இந்த நாட்டுக்கு நான் வந்தேன் இந்த நாட்டுக்கு வந்து நாட்டியமானே அதுக்கு தகுந்த ஊதியத்தை கொடுத்தா நாம அங்க போயிருப்பேன் என்ன தேவையில்லாம அம்மா நீ நாட்டி நல்லா அண்ணன் அதனால என் பரம்பரை செய்தியே கொடுத்தேன் நான் என்ன கொடுத்தேன் உனக்கு ஒரு பரிசு கொடுத்தேன் அதோட கூட்டி வச்சுட்டு நீ ஏன் வந்து கூட்டி வச்சுட்டு எல்லாத்தையும் ஊத்தி விட்டு கூட்டி வச்சுட்டு என்ன பார்த்து தாசி அப்புறம் நான் சொன்னேன் அம்மா உனக்கு பம்பு தரண்டா கால விடா கால விடா ஊர்ல திருவிழா நடத்தி எங்க லைட் கட்டிங்க அது ஊர்ல ஒரு டீப் லைட் கட்டினா தான் இந்த நாட்டுக்கு வந்து என்ன சொன்னேன் சொல்லலாமா இந்த வார்த்தைய அடி சக்காலத்தீங்களா நல்லா மொன 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 குளிருக்கு நல்ல டீ குடிக்கிறீங்களே இரு கம்மன் இப்ப தப்பாளி பாக்காத்து மாட்டு மாரி சக்காலத்தீங்களா இரு உங்க வீட்டுல டீ வேற குட்டி குடினா ரோல் என்ன பண்ணலான்ற ஐயோ பாய் போட்டுடா ஆமா ஆபீஸ் மாமா
எப்படியா இருக்குன்னா பாய் மாண்டு குத்துக்கிறாங்க எதுக்குமா 4 லட்சம் பணம் கொடுத்து வீட்டுல விடுறீங்களா? எங்க ஆத்தாவை கூப்பிடுறீங்களா? எங்க ஆத்தாவை கூப்பிடலாமா? கூப்பிடலாமா? எங்க ஆத்தாவை போடா உள்ள. இருடா, ஒரு வார்த்தை பேசுறேன். என்ன பாத்தி தாசி வேசி தெவடியான்னு சொல்றீங்க, அது நியாயமா? ஏய், நான் தாசி தான், நான் வேசித்தான், நான் தெவடியாத்தான், அது மட்டுமா? நான் நான் தாசி தான், நான் வேசி தான், நான் தெவடியா தான். வாய் கொடுக்காத ஆடி ஓலப்பள்ளிய சக்காலத்திய, ஆடி பொக்கப்பள்ளிய சக்காலத்திய, ஆடி வெத்தரவாக்குடைய சக்காலத்திய, இதை இறங்கி வந்த மாலை கட்டு உனக்கு சரியா? ஐயோ எனக்கு உடா போடா மேல போடா ஊர் இல்ல கேதியோ மேலப்படா இல்ல இந்த ஊருக்கு சப்போர்ட் வரீங்களே, உங்க நாத்தாரி எவ்வளவு அண்ணன் மூணு திருப்பிக்கணு அப்படியே பிடிக்கிறீங்களா? நான் தாசி இப்ப அண்ணன் தாலி கட்டாச்சு, இப்ப கூப்பிடல அவனுக்கே இருக்காது. சப்போர்ட்டுக்கு என்ன சொல்லி குத்த கிடையாது. நான் எப்படி வந்தது சொல்லி தப்பு கிடையாது. அந்த தேவடால வச்சா நம்ம இந்த தேவடால வச்சா அது மட்டும் கிடையாது. ஏன் தக்காதீங்களா? இவ அண்ணின்னு கூப்பிடல, நல்லா வேலை கீழே வரைக்கும்
ஏய், கப்பு என்கிட்ட கொடு. நீ அது போ. வா. வேணுமா? அமதி சைலண்ட் பேசாத அமதி சைலண்ட் எப்படி குத்தடி கையடா நான் தந்து பத்து பத்து சவுண்ட் நீங்க மானு பேசுறீங்க நாங்க உள்ள போய் நின்றுவோம். நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா கதை உங்களுக்கு புரியும். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல சொல்ல முடியாது. நான் கத்த முடியாது. டெய்லி கத்துறோம் நாங்க புரியுதா? நீங்க பேசுனீங்கன்னா டக்கு டக்குன்னு உள்ள போய் நின்றுவோம். இல்லன்னா பொண்ணா நிறுத்தி செய்வோம். அவ்வளவுதான். வேற எதுவும் விஷயம் கிடையாது. போதுமா? அப்புறம் பேசுங்க. மா நீ பேசினேங்கற மூஞ்சி பாரு எந்த கண்ணு மாதிரி டீ விடலாம் பாத்துக்கறா ஏய் சரி போடா வாடா ஏய் ராஜா ஏய் போடிங்க வா வாடா நானாங்க மாமா என் தங்க வாடி வாடி அது வராது அடியே பாரு நட மாறி போச்சு ஏய் யோயாமா யார் கஷ்டம் ಈ ಅಣ್ಣ ಎತ್ತು ಕೊಟ್ಟது ஒண்ணா எத்து போட்டான் எப்ப எத்து போட்டாமா எப்ப எத்து போட்டான் அண்ணன் எத்து போட்டான் யாரு சொந்தம் அம்மாக்கு சொந்தம் நான் ராத்திரிலாம் படாத கஷ்டம் முந்தானி கஷ்டத்துல பட்டுக்கிறனே யாரு சொந்தம் எனக்கு சொந்தம் நீ முட்டி போட்ட முட்டியா போட்ட அது உன் பழக்கம் முட்டி போட்டு ஏன் பழக்கம் நீ சொல்லலாமா 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 இதுக்கப்புறம் என்ன அண்ணின்னு சொல்லாதவ மிடுக்கிறோம் கழட்ட முடியாதா கழட்டணும் மனவேதனை யாரிடம் சொல்வீர் பாடி அழுகின்றேன் நான் பாடி அழுகின்றேன் என்னுயிர் பிரிவதை பார்த்தவரில்லை என்னுயிர் பிரிவதை காத்திருந்தேன் நான் என்னுயிர் பிரிவதை
அடிச்சா அடிச்சு நானு தன்னுயிர் பிரிவதை பார்த்தவரில்லை, என்னுயிர் பிரிவதை பார்த்து நின்றேன் நான். என்னுயிர் பிரிவதை நான் ஒரே ஒரு கையில வச்சிருப்பேனா இல்லம்மா. அவன் நம்ம அதே மாதிரி இம்மாயா இவராளே இதுக்கப்புறம் நான் அவளை அடிக்க மாட்டேன் போலிக்கு. இதுக்கப்புறம் நீ அடிக்க மாட்டியா? நான் அடிக்கிறேன் அவளை. நானா? சாத்துறேன் அவளை. அவளா? போடுறேன் அவளை. பாரு. போடுறேன். வாடா. நான் உனக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீ ஆம்பளையா பொட்டையா? ஆம்பளை தான். ஆம்பளை தானே? ஆம்பளை தான். இன்னிலிருந்து இல்லம்மா. இன்னும் கொஞ்ச நேரம் ஏண்டா நீ எனக்கு எத்தனை அடிச்சா? 9. 9 அடிக்கிறா. 9 தான் ஆச்சா? யாரு? 9 அடி. எங்க கம்பெனி எனக்கு எவனியா? என்ன 10 அடி அடிச்சாமா? இல்லடி தேவடியா 9 அடி ஆச்சா? சரி 9 தான் அடிச்சுக்கோ. எனக்கு 9 அடி அடிச்சான். அவன் ஆம்பளை. நான் அப்பாவா? சைலன்ஸ். வா. உன் வாயை அடக்கிட்டது பழகுது. டீ ஒண்ணு கட்டி ஃப்ரீயா போட்டீங்களா? போட்டீங்க எல்லாம் சகாஜ் ஆண்ட்ராலும் பின்னாடி ஒரு 10 ரூபா பாலுக்கு டீ போட முடியாது. சக்காச்சிங்களா வாய்க்கு பேசுற பாரு கண்ணாடி என் சக்காச்சி டீ கூட ஆணு பந்துக்கிறீங்க. ஆணு பந்துக்கிறீங்க. இப்படி பேசுற? அது இங்க யாரும் பேச மாட்டாங்க. காலையில ஏறி வேலை தங்க காட்ட உட்காந்துப்பாங்க. ஆபீஸ் போற கூட 9 மணிக்கு தான் கிளம்புறாங்க. இந்த 6 மணிக்கு தையாத்தக்கா போட்டோ எடுக்க ஓடுறாங்க. பாதி துணி இடுப்பு நிக்க பாதி துணி போய் என்ன பேசுவாங்க? ஐயோ கடவுளே, ஒரு வேகத்தை பார்த்தா என்ன ஒரு 10 பாண்டு எடுத்திருப்பாங்க பார்த்தேன். ஐயோ எல்லாம் பாண்ட கவுத்து போட்டு சுத்தி 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 உக்காந்துக்கின்னு உக்காந்துக்குங்க. அவனை இவன் வச்சுக்கிறான். அந்த மினிமாவை வச்சுக்கிறேன். நான் வச்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாது. பேசுவாங்க. அம்மா நைட்டு கலைதேவி நாடகம் பார்த்தாலும் பார்த்தேன் ஒண்ணு வந்தா அம்மா. எனக்கு தான் ஓட வச்சு தேவடியா தெய்வம் தானே சொன்னா. நான் உன எத்தி நீ எத்தனை அடிச்சா? 9 ஆச்சா? சரி 9 தான் அடிச்சா. என்ன பண்ண போறா? இல்லடா கதியப்பு இல்ல சாமி நின்னு கை பிடிச்சு கட்டு. நீ 9 தான் அடிச்சா? ஐயோ சொல்றா. இவன் ஜாதி கை கட்டியாடா. இது மாதிரி வந்தா தான் கஷ்டப்பட்டு எங்க உங்களுக்கு தெரியாது. பழகத்தை பற்றி பார்த்து பீஸ் போயிடுவோம். இவன் ஆம்பளை 9 அடிச்சான்.
நான் குத்துக்கள் மாதிரி அப்படியே நின்னேன். நான் பொம்பளை ஒரு லட்சம் பொட்ட தாங்குறானா? 9 லட்சம் தாங்குவேன். 9 லட்சம் தாங்குவேன். இந்த மாதிரி தேவடியா தேடி அம்மா நான் எதையும் தாங்க மாட்டியே. ஏய் அம்மா வாட்டி பக்கம் அசிங்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரால அடி இதெல்லாம் என்ன இன்னும் நான் கறிக்கு போட்டது அது மட்டுமா ஒரு பொம்பளையா பிறந்தா வாய் அடக்கணும். இந்த தேவடியாளுக்கு வாய் அடங்குதா? அடங்குதாடியா? அடங்குதா? அம்மானு கூட்டா திரும்பலா பாத்தியா? அவ பேர் விட்டு கூட்டா தான் அவன் திரும்புறான். அந்த துணிக்கு அந்த தட்டு மாதிரி மூறி அடி பக்க பள்ளிய அசிங்கப்பா. பொம்பளை கால வீந்தாதான் அசிங்கம். பொம்பளை கால வீந்தாதான் அசிங்கம். இந்த மாதிரி தேவடியா கால வீந்தா அசிங்கம் கிடையாது. டேய் போடா உள்ள. நீங்கள பேச போ உள்ள. ஏண்டியா உன் வாயில 10 பல்லு கூட இல்லை. நீ 10 வார்த்தை என்ன கேக்குற தகுமா? யார அண்ணின்னு சொல்ல சொல்லு. நீ சொல்ல அண்ணின்னு சொல்ல. சரி இரு. அவன் தேவடியாவே சொல்ல சொல்லு. ஒரே சொல்ல சொல்ல விட்டுற கொஞ்சம். அவன் குடும்பத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பாவ கேட்டியா? அவன் நல்லவளே கிடையாது. நடிக்கிறான். நீ சொல்ல சொல்லு. அடிக்க மாட்டேன். தெருநாய்க்கு சமைவன். கேட்டியா? இப்ப உன் நாத்தனார் உன் நாத்தனாரு உன் அண்ணன் சொல்லணும் கோவம் ஒரு மாதிரி நீ சீர் செய்வியா? நெகட்டு போடுறியா? கல்யாணம் பண்ணி தீபாவளி இது தருவியா? இன்னத்துக்கு தரு வருஷம் தருவியா? நீ தருவியாடியா? அண்ணின்னு கூப்பிட்டா நான் தங்க தட்டுல வச்சு தாங்குறேன். உன்னை தருவி நிக்க விட மாட்டேன்னு சொல்றேன். கூப்பிடறாளா? இருமா இருமா அடிப்பண்டியா? எவனும் சப்போர்ட் தானே அடிப்பேன். சப்போர்ட் வர கூடாது. எவ்வளவுமே அடிப்பண்டியா? எவ்வளவு வரக்கூடாது. என் குடும்பம் என்ன சொல்லாண்டி தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் நல்லவளோ இல்ல தேவடியாலோ அவன் தேவடியாதான். அண்ணன் தாலி கட்டினானு என் உயிரே போனாலும் பரவாயில்லை. நான் சொல்ல மாட்டேன். எனக்கு கௌரவம் மானம் தான் முக்கியம். எல்லாத்தையும் விட்டுட்டு மானம் ஈனம் சூடு சொரணம் வெக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டுலாம் தெரு 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 தெருவா போய் ஒரு போட்டு போடணும். நான் தான் டாபர் போட்டியாச்சு. அடிச்சு கண்ணுல தண்ணி வந்தா வாய் ஒருத்தர் கூட உள்ளூர்ல வச்சு போட்டினா உனக்கு கூத்தாட வேண்டியது. இதுக்கப்புறம் நாட்டுல இருக்கிறது அது மட்டுமா? ஒரு பொம்பளையா பிறந்தா வாய் அடக்கணும். இந்த தேவடாளுக்கு வாய் அடக்க மாட்டேன். இந்த நிலைமைக்கு காரணம் தெரியுமா? அடிச்சு வாயில போட்டுப்பா. ஒத்த நாள் பொண்ணு
என்னதான் நீங்க மீட்டிங் போய் சொல்லி பார்க்கலாம். சும்மா தொண்ணு எடுத்து பேசிக்கிறீங்க. அம்மா ஓம் சக்தி. நான் வச்சுக்கிறேன் லட்டு போட சொல்ல சொல்லுங்க. ஏய் இது நம்ம கார் என்ன தெரியுமா இப்ப யார் அடிக்க எனக்கு ஆமா வாய்க்கு ஒரு டீ குடிச்சு வாய் அப்படியே இருக்குது. முன்னாடி யார் தெரியுதா என்ன இளவரசி கை கட்டு யார கை காட்டுற இளவரசி யாரு இவளா அது ரைட்டு அது இன்னும் தண்ணி தானே நான் பண்ணிருக்கேன். அவ யார் தெரியுமா அவ பிச்சைக்கார பொண்ணு உங்களை பார்த்து வார்த்தை உரைத்தாவே சிறப்புக்கு சமம் என்று உரைத்தார். அது மட்டுமா வேலைக்காரன் அபிதாசா என்று சொல்லியானா? சாயிலா ஐயா ஐயா சாயிலா சாயிலா நீங்க பேசி முடிச்சிட்டு எனக்கு கூட நான் உள்ள போறேன் நான் தப்பா சொல்றேன் ஏன்னா எதுக்கு நான் வெட்டி கிடப்பீங்க? ஒரே நிமிஷம் இந்த பணியில தொண்டை எப்படி இருக்கு ஒரு நாளைக்கு பணியில வந்து நாங்க டெய்லி ஆகணும் புரிஞ்சுக்கோ நாங்களும் மனுஷன் தான் அந்த மாதிரி நான் இருக்கேன் நான் சொல்றேன். கட்லாம் பண்ணணும் அதுவே கட்டாயிடும். அந்த டைம்ல ஆன் பண்ணி பண்ணிடுவீங்களா? ஆமா அது ஆஃப் பண்ணி கூட இது சாயிலா இந்த பக்கம் போனா அது கலாய்க்கும். அமதி அமதி அமதியாக எனக்கு ஏய் சொல்லாத ஓட்டறீங்க ஏய் அன்னைக்கு என்னடி சொன்னேன் வேலைக்காரன் கூலிக்காரன் இத்தக்கால் செருப்புக்கு சமன் சொன்னீங்க வாழ வழி இல்லாத ஓடி வந்தம்மா. அது மட்டுமா சொன்னாவா 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறாங்களா? அந்த குங்குமத்தை எங்க வைக்கிறாங்க? நெத்தியிலே பூஜை 2 இதுல வைக்கிறாங்களா? 2 இடத்துலயும் வைக்கிறாங்க. வைக்கிறாங்க வைப்பாங்க வைக்கிறாங்க 2 இடத்துல வைப்பாங்க. பூஜை அறையில என்னடா பாடு அப்படி பாரு. அது மட்டுமா 5 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குறாங்களா? சிறப்பா வாங்குறாங்களா? அது எங்க வாங்குறாங்க? வாயற்படிக்கு வெளியாய் அன்னைக்கு செருப்புன்னு சொன்னியே அந்த செருப்போட சிறப்பை பாத்தி அடி பொறம்போக்கு நீ பொறம்போக்கு பண்ண பொறம்போக்கு எல்லாம் பொறம்போக்கு என் ராஜாவை பார்த்து என் ராஜ துறைய பார்த்து என் மன்மதனை பார்த்து இவரை பார்த்து அப்படி ஒரு வார்த்தை சொல்ல தகுமா உனக்கு? தகுதி அடி உனக்கு தராதனக்குதா தகுதிக்குதா எழுதிக்குது பணக்குதா பேசுறீ அதிக தக்காலத்தி எனக்கு அது மட்டும் கிடையாது. இந்த புறம்போக்கு நாய் அடிச்சு உதச்சி உடம்பெல்லாம் வசதியா இருக்குங்க. இவன் இந்த நாட்டுல இருக்கக்கூடாது. நாட்டு விட்டு சொத்துங்க. நான் உள்ள போயிட்டு ஈட்பாட்டுல வெந்நீர் வச்சு குளிக்க போறேங்க. குளிச்சுட்டு பஞ்சல காத்து அம்மா குளிக்க போறியா? ஆமா நான் உன சோப்பு போட்டு எப்படா நான் புறப்படட்டுமா? சீக்கிரம் போயிட்டு வா ஏய் அன்பருனா மாபெரும் சபையில் என்னை பற்றி என்ன சொன்னாங்க?
வெங்காயமா கிட்டக்கா செருப்புக்கு சமம். ஒண்ணு இல்லையா? ஏய் உடம்பு இப்படிலாம் காப்பாத்த வேண்டியது. பார்த்தா உன் நிலைமை என்னது செருப்பு குசமா இன்னும் என்ன மாறிக்கிறாங்களா? ஏய் ஏடி அமைதியா இருக்க போடு யாரு செருப்பு குசமா ஜோடி அவங்க. வாய் தர நம்ம இருக்கணுமா வாய் தரடி ஆமா. வாய் தர ஆட்டா. வாய் தர உங்களுக்கு அடங்கணும். அடக்க இருக்க வேண்டாம் அமைதி இருக்க வேண்டாம் பொறுமை இருக்க வேண்டாம் உட்காரு. கரு பேசுற. கரு என்ன அண்ணா உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்களா? நான் தலைமாறுற. உட்காரு. போலீஸ் வேலைக்கு ஆள் எடுக்கிறோம். ஆளு சப்பு. ஏய் எதுரா நான் நிராயுத பாணியாடி. நாளை நடக்கும் பொழுதலை போய் ஏய் இந்த நாட்டியம் உனக்கு இடமே கிடையாது இவன் செல்வதே அரவாணி அரவக்காடு அரவக்காடு ஏய் அடி என்ன துணி கொண்டா ஆ